இப்ப நீங்க என்ன கேட்டகரிக்காக இந்த முயல் நீங்க வளர்த்துட்டு இருக்கிறீங்க? மெயின் கேட்டகரி என்னன்னா இறைச்சி. மெயின் இறைச்சி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பன்னீஸ்கெல்லாம் அழகுகள்லாம் பெட்டா கொடுக்கறதுல நான் கொடுக்க மாட்டேன். பெட்டா கொடுக்க இது அழகுக்காக பார்க்க கூடாது, இறைச்சிக்காக வளர்க்கக்கூடிய ஒரு முயல் வகை தான். அதனால வந்து பன்னீஸ் கொடுக்கறது இல்ல. என்னோட பாயிண்ட் வந்து மெயின் பாத்தீங்கன்னா வேல்யூ ஆடட். வேல்யூ ஆடட்னு பாத்தீங்கன்னா இந்த ஆயில் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அரப்பு பவுடர், அப்புறம் பாத்தீங்கன்னா நானே ஃப்ரை பண்ணி கொடுக்கறது. அதாவது வந்து முயலை கட் பண்ணி நானே ஃப்ரை பண்ணி கொடுக்கறது, பிரியாணி செஞ்சு கொடுக்கறது, அந்த மாதிரி வேல்யூ ஆடட் பண்ணா மட்டும்தான் இந்த பிசினஸ் நாம பண்ண முடியும். ஓகே ஓகேண்ணா. ஆனா இப்ப வந்துட்டு இறைச்சிக்காக வளர்த்துறேன் அப்படிங்கும்போது இது என்ன கிலோவுக்கு மேல போச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்? ஐ மீன் ஒரு வளர்த்த நம்ம செலவு பண்றது எவ்வளவு, ஒரு 3 கிலோ 4 கிலோ வந்தா தான் அதுக்குடைய ப்ராஃபிட் கிடைக்குமா, இல்ல நம்ம ஒரு 2 கிலோலயே பயன்படுத்தணும்னா அதோடைய ப்ராஃபிட்? முயலோட வளர்ச்சி மேக்சிமம் அதாவது வந்து நல்ல ஒரு அறுப்புக்கு ஆன குட்டிகள் பாத்தீங்கன்னா ஒரு 1.25